எல்லாருக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அந்த வாய்ப்புகள் பலருடைய வாழ்க்கைய வரமா மாற்றி இந்த மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா போயிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனத்திற்கு 18வது ஆண்டு பிறந்த நாள் விழா அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சிக்குரிய நாள். இந்த 18க்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு, மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் 2025 2500 கோடி தொடுவதுதான் நம்முடைய இலக்கு. இதுதான் நம்ம பயணம் பண்ணி அந்த பாதையில் போயிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய இலக்கு மிக பெருசா வச்சுட்டு நம்முடைய செயல்கள் சின்னதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இலக்க அடையிறது சிரமம். அதுக்காக தான் இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரோடெல்லாம் கொண்டு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, நாங்க நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ணி வளர்ந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு ரோடே இல்லாத ஒரு ஊருக்கு பயணம் இந்த மாதிரி தான் நம்ம நீங்க உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் இன்னொரு விதத்துல மீண்டும் எங்களுக்கு 18,000 அப்படிங்கிற ஒரு ஆசையோட எங்களுக்கு வயது 18 இருக்கணும். ஏன்னா அன்றைக்கு இந்த பொருட்களும் சரி, பிளானும் சரி, கொடுக்குற வருமானமும் சரி, எதுவுமே நிரந்தரமா இருக்காது. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம கம்பெனியோட ஹிஸ்டரியில பாத்தீங்க, இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு ஊர்களுக்கு கொண்டு போறதுக்குள்ள பஸ்ல ஏத்துறது சிரமம், கொண்டு போய் கொடுத்து குக்கரை கரண்ட்ல சொல்லலாம்னு சொன்னா கேஸ் அடுப்புலையும் விறகு அடுப்புலையும் வச்சு பத்த வச்சுருவாங்க. இதுக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் கொண்டு போனால கீழே விழுந்தா நினைச்சு வச்சு கொண்டு வரும். ப்ராடக்ட்ல சிரமப்பட்டோம். அன்றைக்கு 100%. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டீம் நல்லா அமைஞ்சு போயிடும், ஒரு டீம் கம்மியா இருக்கும். நம்ம சொல்லுவோம் இது என்னுடைய பவர் டீம், என்னுடைய இன்கம் டீம்னு சொல்லிடுவோம். இப்போ பவர் டீம் போய் பார்க்கணும்னு சொன்னா முழு மனதோட போய் பார்க்க முடியாது. ஏன்னா இன்கம் வேணும், வருமானம் இருந்தா தான் போய் பார்க்க முடியும். அப்போ எங்களுக்கு இன்கம் டீமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில உள்ள இன்கம் டீம் இல்லாம சிரமப்பட்ட நேரத்துல பவர் டீம் போய் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு எனக்கு மேல இருந்த லீடரு 500 ரூபாய் கொடுப்பாரு ஒரு வாரத்துக்கு. அதுக்கு பிறகு ஒரு சேல்ஸுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. திருச்சியில இருந்து கோயம்புத்தூருக்கு உட்கார்ந்துட்டு அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம கம்பெனி ஒரு பெருமையான விஷயம், பைனரியில ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இதுவரைக்கும் வேர்ல்ட் ரெக்கார்ட் 18 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படக்கூடிய கம்பெனி நம்ம யாரும் சொல்லுங்க. பைனரி கான்செப்டா 4 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், 7 வருஷம் இருக்கும். அதுக்கு பதிலாக இருந்ததா ஆயிரம். இதுக்கு முன்னாடி நாங்களும் நிறுவனத்துல பைனரியில தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு 18 ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா கம்பெனியை கொண்டு போக முடியும்னு சொன்னா அதற்கு ஒரு வயது கூடும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? 6 மாசம் இருக்கிற குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? குட்டிப்பால். 1 வருஷத்துல என்ன கொடுக்கணும்? காய்கறி. 2 வயசுல என்ன கொடுக்கணும்? 3 வயசுல என்ன கொடுக்கணும்? வயதுக்கு தகுந்தால் போல அதற்கான உணவை கொடுக்கிற மாதிரி இந்த 18 ஆண்டுகளும் ஒவ்வொரு வருடமும் நம்ம ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி நிறுவனம் இன்னைக்கு 18 ஆண்டுகள் ஒரு தொழில் இல்லாம ஒவ்வொரு வருஷத்தினுடைய வளர்ச்சியும் நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் செய்து கொண்டிருப்பது தொழில் அப்படின்னு சொல்றத விட இந்தியாவுடைய வரலாற்றை எழுதிட்டு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற 207 பேர் இளைஞர்கள் உட்கார்ந்து சொல்றோம். இந்த 207 இளைஞர்கள்
இருப்பேன். ஒரு 20,000 25,000 50,000 வேலைக்கு தான் போயிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்ச ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு இன்றைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் டிரான்ஸ்லேவை தேடி நாட்டில் எத்தனை அரசு வந்தாலும் வேலை இல்லைங்கிறது தான் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் வந்தாலும் வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதனுடைய டிரான்ஸ்லேட் வாய்ப்பு கொடுக்க முடியும். 18 வருஷம் வளர்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் நான் முதல்ல சொன்னேன். 18 வருஷம் சொன்னீங்க. இதிகாசங்கள்ல அத்தியாயங்கள் 18 சொல்லுவோம். எல்லாரும் கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க சபைமலைக்கெல்லாம். அங்க சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 18 படி ஏறி முடிக்கிறது தான், 18 வருஷம் முடிக்கிறது தான். ஒரு மனிதன் ஒரு உண்மையான ஒரு மனுஷனுக்கு அங்கீகாரங்கிறது 18 வயது. கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஓட்டு போடுறதுக்கும் எல்லா விஷயத்துக்கும். அப்போ 18 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றது ஒரு அங்கீகாரம். இது நமக்கு இன்னைக்கு ஒரு பிராண்டா மாறி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிறவன், ஏர்போர்ட்ல வேலை செய்யறவன் கம்பெனியை பார்த்து இன்னும் கம்பெனி இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுறான். அப்படின்னா வெளியில எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ பெட்ரோல் பங்க் கம்பெனி ஒரு வருஷம் 4 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, இதெல்லாம் ப்ராடக்ட் கொடுப்பாங்களா, கமிஷன் கொடுக்குதா? ஆனா நான் உட்கார்ந்துருக்க 27 பேருக்கு தெரியும் நம்முடைய நிறுவனம் ஒவ்வொரு செயல்களையும் எவ்வளவு நேர்மையா எவ்வளவு உண்மையாக கொண்டு போயிட்டு. சில மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு எல்லா விஷயத்திலையும் நிறைகளை பார்க்கணும். நம்ம சொல்லுவோம், நீங்க உட்கார்ந்துக்கிற எல்லாருமே லீடர்ஸ், தலைவர்கள் நிறைகளை பார்க்கணும். மாற்றங்கள் வரும்போது சொல்லுவோம், ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இங்க உட்கார்ந்துக்கிற எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறவங்க. For things to change, you must change first. குளிர்காலத்துல சொற்ற போட்டிருக்கோம், வெயில் காலத்துல சொற்ற கழட்டிட்டு இருந்தா தான் மனுஷன் வெயிலோட வாழ முடியும். வெயில் காலத்துல டிஷர்ட்டோட போயிட்டு இருக்கோம், குளிர்காலம் வரும்போது அந்த சொற்ற தேடி போக. அப்ப மாற்றங்களை நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த மாதிரி நாம மாறணும். உலகில் நோக்கி அத்தனையும் யார் மாற்றங்களை ஏற்றுக்கிறாங்களோ நிற்கிறாங்க. நிறுவனம் ஆரம்பித்து 18 ஆண்டு 18 வருஷம் கூட இருக்கிறோம். எங்களோட வந்தவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஒரு திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காலங்கள் போக 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 பின்னாடி திரும்பி பார்த்தா பல பேர் இல்லை. பல பேர் இல்லை. ஏற்றுறீங்களா? மாற்றங்கள் வரும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையின்மைதான் அவங்க காணாம போனாங்க. இன்னைக்கு பல பேர் வெளியில இருந்து வருத்தப்படுறாங்க. வெளியில இருந்துட்டு ஐயோ போயிட்டவே சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எந்த பெத்த அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி 1 வயசுல 2 வயசுல தெரியுமோ அதே போல நான் பார்ப்பது நம்ம அத்தனை பேருக்கும் நாளை இந்தியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு இளைஞர் தகப்பனாக மாற முடியும் சொன்னா நம்முடைய சிஎம்டி நம்முடைய தகப்பனாக நம்ம பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த கிராமி புகழ் பற்றி சொன்னார் சார், எனக்கு பெரிய இழப்பு சொல்லி. ஆனா உண்மையாலுமே எங்க கடந்த ஒரு முறை இந்த கூட்டிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய கப்பல்ல இருந்து அந்த கடலை பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. பயங்கர உற்சாக இடம் அப்படின்னு சொல்லி 4 பேர் கூட்டிட்டு வந்து காமிச்சு அழைச்சிட்டு சார். அப்படிப்பட்ட இடத்தை 4 பேருக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு 200 பேர், நாளைக்கு கரன்ஸுக்கு 2000 பேர் கூட்டிட்டு போகக்கூடிய அவர் சொல்லி கொடுத்து எப்பொழுதுமே எந்த நிலைமைக்கு வந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனையும், அது சாதாரண மனிதனா இருக்கலாம், பெரிய சாதிச்ச மனிதனா இருக்கலாம், எல்லாரையும் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு
ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாராலையும் முடியாது. அவங்க வந்து மனிதர்களோட கூட முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும்போது பல பேர் ஏத்துக்கல. ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வந்துச்சு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிவி இதுல ஹெல்த் கேர் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தும் பொழுது பல பேர் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருந்தது. சில பேர் காணாம போனாங்க. ஆனா நிறுவனத்தை நம்பியவர்கள் மட்டும் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு வெளியில போனவங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறது, உங்களை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கிற உங்களுடைய பெற்றோர். அந்த பெற்றோர் நம்முடைய நிறுவனத்திற்கு நம்முடைய சிஎம்பி. அப்ப அவர் கொடுக்கிற விஷயம் நல்லதா தான் இருக்கும். நம்புகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திரம் நாளைக்கு எழுதப்படும். இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் இவ்வளவு பெரிய புரட்சியை பண்ண முடியும்னு சொன்னா நிச்சயமா சொல்லுங்க, நம்முடைய டிரான்ஸ் இந்தியானால மட்டும்தான் முடியும். இளைஞர்கள் கூட்டம் 18 ஆண்டுகள் அவர் கூட நாங்க டிராவல் பண்ணிருக்கோம். இந்த 18 வருஷம் மட்டும் இல்ல, எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆயுட்காலம் முழுக்க அவரோடு தான் இருக்கணும். அந்த முடிவோட தான் வாழ்ந்துச்சு. எங்களுடைய வாழ்க்கை எந்த நிலை வந்தாலும் சரி, எத்தனை உயரம் போனாலும் சரி, எத்தனை கோடிகள் வந்தாலும் சரி, எத்தனை வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் என்னைக்கும் அவரோட தான் டிரான்ஸ்தியாவை பயணிக்கிறது எங்களுடைய உறுதிமொழியா வச்சிருக்கோம். இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்க நம்புறோம். எங்களுடைய முகம் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கண்ணாடி பார்த்தா யாருக்கு தெரியும்? நம்ம மீது தெரியுங்க. நமக்கு என்ன விஷயமோ நம்மளுடைய முகமாக, நம்முடைய மனதாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய நபர். அதை உட்கார்ந்து பேசும்பொழுது, இப்ப சார்கிட்ட ஒரு மீட்டிங் நாங்க வந்துட்டோம், அங்க டூர்ல இருந்தோம், வந்தாச்சு. பேசும்பொழுது எங்களுக்கு கேட்டோம்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த பாலம் நான் சொன்ன பாத்தீங்களா, 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு போய் வேலை செஞ்சுட்டு போனேன். இன்னைக்கு ஒரு பாலம் போயிட்டு சேல்ஸ் 250 ரூபாய் அவனுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அந்த சார்ஜ். அந்த 250 எவ்வளவு ஆக்கிருக்காங்க? ஒரு சேல்ஸுக்கு 400 ரூபாய். முன்னாடி 2 சேல்ஸ் பண்ணானா 800 ரூபாய் கமிஷன். யார் சொன்ன இது பைனரிங்க? இன்னைக்கு பைனரியுடைய தலையெழுத்து மாத்திட்டாரு. ஏழு பில்லியன் பிசினஸ் பண்ண 800 இல்ல, நீ 7 மட்டும் பிசினஸ் பண்ண கூட உனக்கு ஏற்கனவே ஆபீஸ் ஒரு 500, இப்போ ஒரு 400 எவ்வளவுங்க? 900 ரூபாய் சேல்ஸ். யாரும் பவர்ஜிபி இன்கம் டீம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த டீமை பார்த்தாலும் ஒரு சேல்ஸ் 900 ரூபாய். அவர் சொல்லி இருக்கிறது, இப்ப இங்க சொல்லப்பட்டது ஒரு ட்ரைலர். முடிக்கும் போது என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் அவளை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, ராஜா இங்க சொன்னதுதான், இங்க இருந்து வெளியில போகும் பொழுது துள்ளி குதிச்சு போவீங்க. அது உறுதியான விஷயத்தை சொல்ல முடியும். ஏன்னு பாருங்க, இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து 10 12 ஆகிடுச்சு. டிஷர்ட் இந்த கிட்டுகளுடைய அந்த ரேட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வித்தியாசம் இருக்கு. என்ன கேட்குதுன்னா, பிரைஸ் போகணும், உங்களுக்கு 400 ரூபாய் கிடைக்கணும், பிளஸ் இன்னும் எக்ஸெட்ரா 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 எல்லா விஷயமும் கிடைக்கணும்னா கம்பெனி நல்லா இருக்க வேணாமா? இது கம்பெனிக்காக செய்யப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்ல, நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இன்னைக்கு ஒரு சேல்ஸ் எடுத்தா 900 ரூபாய், அது ஏஆர் பிஆர், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம வளர்த்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனம் 18 ஆண்டுகள் மட்டும் இல்ல, 19, 20, 21, 50, 100 அடுத்த தலைமுறைகளையும் கடந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக டிரான்ஸ் இந்தியா வளரும். மிகப்பெரிய வளர்ப்பு. Thank you, sir. Thank you so much.